நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா கூட நெறைய ஊழியத்துக்கு, நெறைய ப்ரேயர் மீட்டிங்ஸ்க்கு போவேன். அப்போ ஒரு மீட்டிங்ல ஒரு ஆன்டி சொன்ன ஒரு கதை வந்து எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அவங்க என்ன ஒரு கதை சொன்னாங்கன்னா, ஒரு 2 பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். இது நிஜமா நடந்த ஒரு கதை. ஓகேவா? அவங்க 2 பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். அவங்க 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. அந்த அக்கா வந்து இந்த மாரி ஒரு காரியத்த செஞ்சுட்டாங்க. அவங்க வந்து இந்த மாரி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க உன்னைய பத்தி இந்த மாரி காரியங்கள்லாம் செஞ்சு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படின்ட்டு நடுவுல அந்த ஒரு ஆள் வந்து இன்னொரு ஆள் கிட்ட சொல்லிட்டாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப மனசு வேதனையா இருந்திருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இன்னொருத்தவங்கட்ட, அந்த அக்கா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? என்னைய பத்தி இப்படி பேசியிருக்காங்க. அவங்க இந்த மாரி காரியத்த செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்னைய பத்தி இப்படி பேசிட்டாங்கன்னு இவங்க போய் ஒரு 10 பேர்ட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும்போது, இதுல நெறைய கசப்புகள் மனசுக்குள்ள வரும். இன்னொருத்தங்கள பத்தின ஒரு ஒரு பேடான இம்ப்ரஷன் வந்து இன்னொருத்தங்களுக்கு உருவாகும். இப்படி நெறைய காரியங்கள் நடந்துட்டு இருந்தது. இப்போ கடைசியா ஒருத்தங்க காதுக்கு இது போகுது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களும் அந்த பொறுமை பேசினாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆள். அவங்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. ப்ரேயர் பண்ணும்போது, அவங்க என்ன ப்ரேயர் பண்ணியிருக்காங்கன்னா, "ஆண்டவரே நான் ஒருத்தங்கள பத்தி தப்பா பேசிட்டேன். அத என்கிட்ட இருந்து மன்னிச்சுருங்க கடவுளே. நான் இனி அந்த மாரி காரியத்த செஞ்சிடக்கூடாது." அப்படின்னு ப்ரே பண்ணியிருக்காங்க. இத பக்கத்துல இருந்து கேட்டவங்களுக்கு அது என்ன விஷயம்னு தெரியாது. ஆனா, ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்காங்க அப்படின்னு இவங்களும் விட்டுருக்காங்க. ஆனா, இப்போ இந்த ரூமர் வழியா இவங்களுக்கு வரும்போது தான் இவங்களுக்கு ஞாபகம் வந்துதான், அட அவங்க அன்னைக்கு அன்னைக்கு இந்த காரியத்துக்காக ப்ரேயர் பண்ணாங்கன்ட்டு. இப்போ ஆண்டவர் வந்து அந்த காரியத்த மன்னிச்சிருவாரு. ஆனா, இவங்க 10, 15 பேர் பேசுனாங்கல்ல, இவங்க ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களா? அவங்க மன்னிப்பு கேட்டாங்க, ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. இவங்க இங்க காசிப் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இவங்களெல்லாம் ஆண்டவர் மன்னிப்பாரா? இவங்கலாம் மன்னிப்பு கேட்பாங்களா? அப்படின்னா தெரியாது. இதே தாங்க நம்ம வாழ்க்கையில நெறைய நேரத்துல நம்ம மத்தவங்க பண்ண தப்பு பார்த்துக்கிட்டு, இதா இருக்கு, அதா இருக்கு அப்படின்னு நம்ம காசிப் பண்ணிக்கிட்டே இருப்போம். நாமும் அதுக்காக மன்னிப்பு கேட்க மாட்டோம். அது ஒரு காசிப்பா போயிரும். ஆனா செஞ்சவங்க அந்த தப்ப குறிச்சு மன்னிப்பு கேட்டாங்கன்னா, கடவுள் அத மன்னிச்சுருவாரு. ஆனா காசிப் பண்ண நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். இதுக்கு நம்ம காசிப் பண்ணணுமா? நம்ம அந்த பாவத்த செய்யணுமா? அவங்க மன்னிப்பு கேட்டுருவாங்க. செய்யாத தப்புக்கு ஜஸ்ட் காசிப் அப்படின்ற ஒரு காரியத்தினால நாம பாவிகளாகணுமா? யோசிச்சு பாருங்க.